இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களாம். உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களாம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களாம். உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களாம். தன்னை பலியாய் தந்த பரமன் இயேசு பலியினில் இணைந்திடுவோம். தன்னை காக்கும் இமை போல் காக்கும் தேவன் திருவடி சரணடைவோம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களாம். உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களாம். உதவிடும் கரம் இணைந்தால் இந்த உலகினில் வறுமையில்லை. உறவுகள் பகிர்ந்து விட்டால் எந்த மனதிலும் சோர்வுமில்லை. உதவிடும் கரம் இணைந்தால் இந்த உலகினில் வறுமை இல்லை. உறவுகள் பகிர்ந்து விட்டால் எந்த மனதிலும் சோர்வும் இல்லை. ஒன்று கூடுவோம், நன்மை நாடுவோம், அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். ஒன்று கூடுவோம், நன்மை நாடுவோம், அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களாம். உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களாம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவை புனித மகதலாம் மரியாவினுடைய இயேசுவினுடைய அன்பு சீடருடைய விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. மகதலா மரியா உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாக திகழ்ந்தார். நாமும் உயிர்த்த ஆண்டவரின்
சாட்சியாக வாழ இத்திருப்பலியில் வரம் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுந்த முறையில் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன். நகரத்தில் சுற்றி வருவேன். தெருக்களிலும் நார்ச்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமர் காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்கு உயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களா என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தன்மை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 63 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே,
உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதல மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆரோக்கிய அன்னையிடம் தேடி வந்திருக்கிற நீங்கள் அவளுடைய ஆசிரை இப்பலியின் வழியாக பெற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். விண்ணிலிருந்து இந்த மண்ணிற்கு, வேலை நகருக்கு தேடி வந்து இந்த பூமியில் நடந்து வந்த தாயி உங்கள் அனைவருடைய குரலையும் கேட்டு உங்களுடைய ஜெபங்களுக்கு அன்னை விரைந்து பதில் கொடுப்பாராக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித மகதல மரியா திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவின் மிகவும் அன்புக்குரிய சீடர்களில் ஒருவராக இருந்தவர் மகதல மரியா. ஒருவரின் கடந்த காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இறைவனின் அன்பு ஒருவரை மாற்றி அவரை தமது அருளின் கருவியாக மாற்ற முடியும் என்பதை இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித மகதல மரியா வழியாக இறைவன் நமக்கு எடுத்து காட்டுகிறார். நற்செய்தியிலே இயேசு மகதல மரியாளை பல துன்பங்களிலிருந்தும் தீய ஆவியின் பிடிகளிலிருந்தும் விடுவித்தார் என்று லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம்
2வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அந்த நாளிலிருந்து அவர் இயேசுவை உண்மையோடு பின்பற்றினார். இயேசுவின் பாடுகளின் நேரத்தில் அவரோடு வாழ்ந்த நண்பர்கள், அவரோடு உண்ட நண்பர்கள், அவரோடு உறங்கிய நண்பர்கள், அவரோடு பழகியவர்கள் இயேசுவின் பாடுகளின் நேரத்தில் எல்லோரும் ஓடிய பொழுதும் கூட மகதல மரியா சிலுவையின் அடியில் நம் தாய் ஆரோக்கிய அன்னையோடு இணைந்து சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்தார். இயேசு இறந்த பொழுதும் அங்கேயே இருந்தார். இயேசு அடக்கம் செய்யப்பட்ட பொழுதும் அதை பார்த்தார். மேலும் உயிர்த்தெழுந்த காலையிலே இருள் நீங்குவதற்கு முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார் என்று நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அவ்வாறு அவரது உறுதியான அன்புக்கும் விசுவாசத்திற்கும் பரிசாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதலில் கண்டவர் மகதல மரியா. இயேசு அவரிடம், என் சகோதரரிடம் சென்று சொல்லு என்று யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 17வது இறைவசனத்திலே இன்றைய நற்செய்தியிலே சொல்லுவதை பார்க்கிறோம். எனவேதான் மகதல மரியா திருத்தூதர்களுக்கான திருத்தூதர், அப்போஸ்தலர்களுக்கான அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தாய் தன்னுடைய வீட்டிலே இயேசுவினுடைய படத்திற்கு முன்பதாக ஒரு கண்ணாடி குடுவையிலே அழகான ஒரு பூச்செடியை வைத்து தினந்தோறும் ஆண்டவர் இயேசுவை நேசித்து அதை வணங்கி வந்தாள். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த வீட்டிலே இருந்த சிறுவன், அம்மா தினந்தோறும் ஏதோ ஒன்று அந்த பூச்சாடியிலே செய்கிறாளே, என்ன அது என்று தன்னுடைய தாய் இல்லாத நேரத்தில் அதை எடுத்து பார்க்க முயற்சி செய்கிறான். அப்பொழுது அந்த கண்ணாடி குடுவையானது கீழே தவறி விழுந்து உடைந்து விடுகிறது. அதை பார்த்த அந்த சிறுவன் பயந்து போய் வீட்டிற்கு பின்புறம் இருக்கின்ற தோட்டத்திலே ஒளிந்து கொள்கிறான். தாய் வீட்டிற்கு வந்தவுடன் கண்ணாடி குடுவை உடைந்து கிடக்கிறது, மகனை காணவில்லை. அவள் தேடுகிறாள். தேடி பார்க்கின்ற பொழுது அவன் தோட்டத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது, ஏன் இங்கே ஒளிந்திருக்கிறாய் என்று தாய் கேட்கிறார். அதற்கு சிறுவன், அம்மா, நீங்கள் அதிகமாக நேசித்த அந்த பூச்சாடியை உடைத்து விட்டேன். அதனால் நீங்கள் என்னை வெறுத்து விடுவீர்களோ, என்னை மன்னிக்காமல் விட்டு விடுவீர்களோ, என்னை அன்பு செய்யாமல் விடுவீர்களோ என்று நான் பயந்து விட்டேன் என்று சொன்னான். அப்பொழுது தாய் தன்னுடைய குழந்தையை அரவணைத்து கொண்டு, மகனே, பூச்சாடி உடைந்தது எனக்கு வருத்தம்தான், ஆனால் அந்த பூச்சாடியை விட உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னாள். அந்த சிறுவன் மகிழ்ச்சியோடு வெளியே வந்தான். தனது தவறை விட தாயின் அன்பு பெரிது என்று அவன் எண்ணினான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இன்றைய விழாவும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் பல நேரங்களில் பாவங்கள், நோய்கள், தோல்விகள், குற்ற உணர்வுகள் காரணமாக நாம் கடவுளிடமிருந்து விலகி நிற்கின்றோம், கடவுளிடமிருந்து ஓடுகிறோம். காரணம், நம்முடைய பாவங்கள், குற்ற உணர்வுகள், நம்முடைய தவறுகள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய நோய்கள் கடவுளிடம் நெருங்க விடாமல் நம்மை செய்கின்றன. ஆனால் புனித மகதல மரியாள் நமக்கு சொல்லுவது, இயேசுவிடமிருந்து ஓடாதீர்கள், மாறாக இயேசுவை நோக்கி ஓடுங்கள் என்றுதான் மகதல மரியா சொல்லுகிறாள். இயேசுவிடமிருந்து ஓடாதீர்கள், மாறாக இயேசுவை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மகதல மரியாவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் காலையிலே எழுந்து முதலாக ஓடிய மகதல மரியாவுக்குத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். கடவுளை, கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு கடவுள் காட்சி கொடுக்கிறார். கடவுள் அவர்களை அன்பு காட்டுகிறார். கடவுளை உண்மையான தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்பதற்கு மகதல மரியா ஒரு முழுமையான எடுத்துக்காட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகதல மரியாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் 3. பிரியமான சகோதர சகோதரிகளே, 1,
இயேசு எந்த வாழ்க்கையையும் மாற்ற முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். நான் நிறைய பாவங்கள் செய்துவிட்டேன், கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நாம் பல நேரங்களில் நினைக்கின்றோம். ஆனால் மகதல மரியாவின் வாழ்க்கை வேறு ஒன்றை சொல்லித் தருகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அகுஸ்தினார் சொல்லுவார், பாவமில்லாத ஒரே மகனை கடவுள் இந்த உலகிற்கு பாவம் இல்லாத இந்த தாய் மரியாளுடைய கருவறையிலே வழியாக உலகிற்கு அனுப்பினார். பாவமில்லாத கிறிஸ்துவை, பாவமில்லாத ஒரே மகனை, பாவமில்லாத அந்த தாயினுடைய கருவறையிலே இந்த உலகிற்கு கடவுள் தன் ஒரே மகனை அனுப்பினார். ஆனால் துன்பமில்லாத ஒருவரையும் கடவுள் இந்த உலகத்தில் அனுப்பவில்லை என்று சொல்லுவார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்முடைய கடந்த காலத்தை பார்ப்பதில்லை. அவருடைய அருள் நம்மை எப்படிப்பட்டதாக மாற்ற முடியும் என்பதைத்தான் கடவுள் பார்க்கிறார். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை கடவுள் பார்ப்பதில்லை. மகதல மரியாவினுடைய வாழ்க்கையையும் கடவுள் பார்க்கவில்லை. மாறாக இன்றைக்கு அவள் வழியாக தன்னுடைய அருளை பொழிந்து அவரை எப்படி மாற்ற முடியும் என்று தான் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையையும் அப்படித்தான் கடவுள் பார்க்கிறார். பிரியமான பிள்ளைகளே, இரண்டாவது, துன்ப நேரங்களில் இயேசுவோடு இணைந்திருங்கள் என்று மகதல மரியா நமக்கு சொல்லுகிறார். இயேசுவினுடைய பாடுகளின் பொழுது அவரோடு வாழ்ந்தவர்கள், உண்டவர்கள், உறங்கியவர்கள், அப்போஸ்தலர்கள் கூட பெரும்பாலானோர் இயேசுவிடமிருந்து ஓடி போனார்கள். ஆனால் அங்கே துன்ப நேரத்திலே பிரியமான சகோதர சகோதரிகளே, மகதல மரியா நம் தாய் மரியாளோடு சேர்ந்து சிலுவை அடியில் நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கை நன்றாக இருக்கின்ற பொழுது கடவுளை தேடி வருவது மிக மிக எளிது. ஆனால் நோய்கள், குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பாரங்கள், பொருளாதார நெருக்கடிகள், ஏமாற்றம் போன்ற நேரங்களில் கடவுள் நம்மை ஏமாற்றிவிட்டார் என்று நாம் ஒதுங்கிக் கொள்ளுகிறோம். உண்மையான சீடன் என்பவன் மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறான் என்பதை மகதல மரியா இன்று நமக்கு சொல்லித் தருகிறார். நம்முடைய தாய் மரியாளும் அதைத்தான் சொல்லித் தருகிறார். ஆண்டவருடைய பாடுகளில் சிலுவையடியில் உடனிருந்தவள் நம் தாய் மரியாள், அவளோடு இணைந்து உடனிருந்தவள் மகதல மரியா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுதலின் சாட்சியாக மாறுங்கள் என்று மகதல மரியா நமக்கு அறிவுறுத்துகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த புனித மகதல மரியா தன்னுடைய அனுபவத்தை தன்னோடு அவள் வைத்திருக்கவில்லை. அவள் ஓடி சென்று அந்த நற்செய்தியை தன்னுடைய சீடர்களோடு, அப்போஸ்தலர்களோடு, மற்றவர்களோடு அவர் அறிவித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியா இயேசுவை உலகிற்கு அளித்தாள். அன்னை மரியா இயேசுவை உலகிற்கு அளித்தாள். புனித மகதல மரியா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உலகிற்கு அறிவித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கல்வாரியில் 2 பேருடைய கண்ணீரும் உயிர்த்தெழுதலின் பொழுது மகிழ்ச்சியாக மாறியதை நாம் பார்க்கின்றோம். கல்வாரியிலே 2 பேரும் விட்ட கண்ணீர் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலில் மகிழ்ச்சியாக மாறியதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனுபவிக்கின்ற இந்த திருப்பலி, ஜபங்கள், அருள் அடையாளங்கள் மூலம் பெறுகின்ற இறை அருளை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நற்செய்தியாக நாம் மற்றவர்களோடு அறிவிக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவர் இரவு நேரத்தில் ஒரு சிறிய மெழுகுதிரியை ஏந்தி கொண்டு இருண்ட கிராமத்தின் வழியாக போனாராம். அப்பொழுது அவரை பார்த்து மற்றவர் சொன்னார், இந்த சிறிய மெழுகுவர்த்தியை கொண்டு உலகத்தின் இருளை நீக்க முடியுமா என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த முதியவர் சொன்னார், முழு இருளையும் நீக்க முடியாமல் போகலாம், ஆனால் நான் எங்கு சென்றாலும் என்னை சுற்றியுள்ள இருள் நீங்கிவிடும் என்று சொன்னாராம். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, புனித மகதல மரியாளும் அப்படிப்பட்ட ஒளியாகத்தான் இந்த உலகத்திலே திகழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவை சந்தித்ததால் அவருடைய ஒளியை உலகிற்கு எடுத்து சென்றவர் புனித மகதல மரியா. நாமும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதையும் மாற்ற முடியாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய குடும்பம், நம்முடைய பங்கு, நம்முடைய ஊர், நாம் வாழ்கின்ற பணியிடம் ஆகியவற்றில் கிறிஸ்துவின் ஒளியை உங்களால் பகிர முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.
ஆகவே பிரியமான பிள்ளைகளே, மகதல மரியா நமக்கு கற்பிப்பது, இறைவனின் இரக்கத்தில் ஒருபொழுதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். கடவுள் நம்மீது இரக்கத்தை பொழிந்து நமக்கு தன்னுடைய அருளை பொழிந்து நம்மை மாற்றுகிறார். இரண்டாவது, துன்ப நேரத்தில் ஆண்டவரோடு இணைந்திருங்கள், ஆண்டவரை விட்டு விலகவே விலகாதீர்கள். மூன்றாவது, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு மரியா என்று அவரை அழைத்தார். அந்த ஒரே வார்த்தை அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பெயரை அன்று மகதல மரியாவை அழைத்தது போல உங்களையும் ஆண்டவர் இன்று பெயரிட்டு அழைக்கிறார். அப்பொழுது நாமும் ஆண்டவரிடம் பார்த்து மகதல மரியா சொன்னது போல, ரபூனி, என் ஆண்டவரே, என் குருவே என்று நாமும் பக்தியோடு சொல்லுவோம். புனித மகதல மரியாவின் மன்றாட்டால் நாம் அனைவரும் உண்மையான சீடர்களாகவும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் மகிழ்ச்சியான சாட்சிகளாகவும் வாழ நம் தாய் மரியாள் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவன் உங்களுக்கு அருள் புரிந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதல மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அதனால் அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் அவர்களுக்கு வெற்றி வாகை சூட்டும்போது அருட்கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உயிர்த்த ஆண்டவரின் சாட்சியாக வாழ்ந்திட நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை உருக்கத்தோடு நாம் இப்பொழுது ஒன்று கூடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் சமாதானமும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் அளிக்கின்ற இறை அமைதியை ஒருவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நமக்காக பாடுகள்பட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை அருளின் பிள்ளைகளாக வாழ வைக்கின்ற தெய்வம் இவரே. இவரே நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஏலிசை நாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, என்னில் நிறைவை அளிக்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் ஒளியில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் ஒளியில் இணைந்து. ஏலிசை நாதனே எழுவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதல மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். அதனால் நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருட்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்கச் செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறை ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால்குடத்தை பொங்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில்
இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை என்றும் ஆசீர்வதித்து தம் பேரன்பில் உங்களை காப்பாராக. ஆமென்.